வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட், அதாவது ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கும். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த கருப்பு கலர் குச்சி தான் போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். முக்கியமான ஜோனான 6060 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6060 அப்படின்றது ஒரு ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஏரியாவாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் தொடர்ந்து இந்த 6060 மேலே ஸ்டே பண்ண காரணத்தினால மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 6320 வரைக்கும் மேலே போயிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் 6320 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து 6282 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நம்ம முழுமையாக எதிர்பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதி லோவையும் ஏப்ரல் 7ஆம் தேதி லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் எது வரைக்கும் ஸ்டே ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்துருவோம். நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போகுது. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு பெரிய ரிஸ்க்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஓரளவு கன்சர்வேட்டிவாக தான் ட்ரேட் பண்ண முடியும். ஏப்ரல் 11ஆம் தேதி அப்போ பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கம்மியாக இருந்த டைம்லேயே பாருங்கள், இந்த 6200 220 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இது நடுத்தர சப்போர்ட்டாக இருந்தது 6320. பல முறை இந்த இடத்த தொட்டு தான் பவுன்ஸ் ஆகிருக்கு. எப்போ இந்த 6320 தெளிவாக மார்க்கெட் உடைச்சி கீழே வந்ததோ அதுக்கப்புறம் அது நின்ன இடம் 6200 220. உன்னிப்பாக ஒவ்வொரு கேண்டிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியராக புரியும். 6200 220 தான் ப்ரைஸ் கீழே நின்றுட்டு திருப்பி மேலே போகிறப்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அது கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ் 6320. மறுபடியும் கீழே வந்த சமயத்தில் அது நின்ன இடம் 6200 220. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் ப்ரைஸ் முழுமையாக ட்ராப் ஆகிருக்கு. ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் நின்றுட்டுருக்க இடமும் அதே இடம்தான். எப்படி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்ததோ அதே மாதிரி 6220 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் 320 உடைக்க முடியாமல் நேற்று மார்க்கெட் ஓரளவு கீழே ட்ராப் ஆகிட்டு திருப்பி 6282 க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த 220 200 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக இந்த 220 200 பக்கமாக வந்து உள்ளே கிராஸ் ஆகுது. 5-6 கேண்டில் ஸ்டிக் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் மற்றும் இந்த ஜோன் ரெண்டும் மேட்ச் ஆகிரும். படிப்படியாக நம்ம மூவிங் ஆவரேஜும் மூவ் ஆகிட்டே மேலே வருது. சீக்கிரமாக இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்தால் கூட மூவிங் ஆவரேஜ் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ இந்த இடம் ஒரு முக்கியமான இடமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6200 220 மேலே ப்ரைஸ் ட்ரே ஆகிற வரைக்கும் மார்க்கெட் அது மேலே நின்றுச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்குற ஜோன் 6360. ஏன் 6360 நம்ம எதிர்பார்க்குறோன்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பல முறை நான் முன்னாடி காட்டின மாதிரி 6320 சப்போர்ட் எடுக்கிறப்ப 6380 அப்படின்ற இடத்த பல முறை தொட்டிருக்கு. ஓரளவு ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற காரணத்தினால ஒரு 20 பாயிண்ட் கம்மியாக வச்சு 6360 அப்படின்ற டார்கெட்டு தொடும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த 6220 மேலே ஸ்டே ஆகிற வரைக்கும் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது கீழே ட்ராப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ண கீழே வரும். அந்த சமயத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரேடிங் முடிவெடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு உதவியாக நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் இருக்குன்றதை நம்புகிறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6220 280 ஓப்பன் ஆகும் அப்படின்றத வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.